ருத்ராட்சம் என்றால் என்ன? ருத்ராட்சம் சீரீஸ் எபிசோட் 2. ஓம் நமச்சிவாய. முந்தைய வீடியோல ருத்ராட்சம் பற்றிய இந்த தொடரின் ஆரம்பத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு மிக முக்கியமான அடிப்படை கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். ருத்ராட்சம் என்றால் என்ன? இது ஒரு மணிதானா, ஒரு மரக்காய் தானா? இல்ல, இதுக்கு சிவனோட ஏதாவது ஆழமான தொடர்பு இருக்கா? வாங்க நிதானமா உண்மையோட புரிஞ்சுக்கலாம். ருத்ராட்சம் என்பதன் அர்த்தம். ருத்ராட்சம் என்ற சொல் 2 வார்த்தைகளால் உருவானது. ருத்ர, அக்ஷம். ருத்ர சிவன், அக்ஷம் கண்ணீர். சிவபெருமானின் கருணை கண்ணீரிலிருந்து உருவானதே ருத்ராட்சம் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் ருத்ராட்சம் ஒரு சாதாரண பொருள் அல்ல, அது சிவனின் அருளின் சின்னம். ருத்ராட்சம் எப்படி உருவானது? ஒரு காலத்தில் உலக உயிர்களின் துன்பத்தை பார்த்து சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். அந்த தியானத்தின் முடிவில் சிவனின் கண்களிலிருந்து சிந்திய கண்ணீர் பூமியில் விழுந்தது. அந்த கண்ணீரிலிருந்து உருவான மரமே ருத்ராட்ச மரம். அந்த மரத்தின் கனிகளே ருத்ராட்சம். அதனால்தான் இதற்கு இவ்வளவு ஆன்மீக சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. ருத்ராட்சம் ஒரு உயிருள்ள பொருள். அதனால்தான் அது மனித உடலுடன் எளிதாக ஒத்துழைக்கிறது. இரும்பு போல கடினமல்ல, கண்ணாடி போல உடையுமல்ல, உயிருள்ள இயற்கையின் ஒரு பகுதி. சிவன் ஏன் ருத்ராட்சம் அணிகிறார்? சிவபெருமான் ஒரு ராஜா அல்ல, ஒரு யோகி. துறவு, தியானம், அமைதி இவையே சிவனின் வாழ்க்கை முறை. அந்த யோக பாதையில் மனதை ஒருமுகப்படுத்த உதவும் கருவிதான் ருத்ராட்சம். அதனால்தான் சிவனின் கழுத்திலும் கைகளிலும் ருத்ராட்சம் காணப்படுகிறது. ருத்ராட்சம் வெறும் மணியா? பலர் ருத்ராட்சத்தை ஒரு மணி அல்லது அலங்காரம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு ஆன்மீக சாதனம். தியானத்தின் போது மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது. பயம், கோபம், குழப்பம் இவைகளிலிருந்து மனதை மெதுவாக விலக்குகிறது. மனித மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். கவலை, பயம், கோபம் இவையெல்லாம் மனத்தை சிதறடிக்கிறது. ருத்ராட்சத்தை அணிந்தால் அதன் இயற்கையான அதிர்வு மனதை மெதுவாக ஒரே திசையில் கொண்டு வருகிறது. அதனால்தான் தியானத்தின் போது ருத்ராட்சம் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. ருத்ராட்சத்தை யார் யாரு அணியலாம்? ருத்ராட்சம் சாமியார்களுக்கு மட்டும்தான் என்று ஒரு தவறான நம்பிக்கை உள்ளது. ஆனால் சாஸ்திரப்படி ஆண், பெண், இல்லம் வாழ்பவர், துறவி யாரும் அணியலாம். முக்கியமானது பயம் அல்ல, புரிதல். பழங்கால சித்தர்களும் யோகிகளும் ருத்ராட்சத்தை அலங்காரமாக அணியவில்லை. அது அவர்களின் சாதனையின் ஒரு அங்கமாக இருந்தது. அதனால்தான் இன்று வரை சித்தர் சிலைகளில் ருத்ராட்சம் காணப்படுகிறது. பயத்தையும் குழப்பத்தையும் நீக்குதல். பலர் தவறா அணிந்த ஆபத்தா, எனக்கு தகுதி இருக்கா என்ற பயத்தில் ருத்ராட்சத்தை தவிர்க்கிறார்கள். இன்றைய காலத்தில் சிலர் ருத்ராட்சத்தை பயமுறுத்தும் பொருளாக காட்டுகிறார்கள். இப்படி செய்யணும், அப்படி செய்யலனா ஆபத்து, இப்படி சொல்லி பயத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் உண்மையான ருத்ராட்சம் பயத்தை நீக்குவதற்கானது. பயம் சிவன் வழி அல்ல. உண்மையில் ருத்ராட்சம் பயமுறுத்துவதற்கானது இல்லை. தவறான தகவல்தான் பயத்தை உருவாக்குகிறது. சரியான அறிவுடன் அணிந்தால் அது அமைதியை தரும். அடுத்த எபிசோட். ருத்ராட்சத்தை புரிந்து கொள்ள பெரிய சடங்குகள் தேவையில்லை. உண்மையான புரிதல் இருந்தாலே போதும். இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோட்லையும் ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள குழப்பங்களை மெதுவாக தெளிவுபடுத்த போறோம். இந்த எபிசோடில் ருத்ராட்சம் என்றால் என்ன என்பதை தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோடில் சிவன் ஏன் ருத்ராட்சம் அணிந்தார் என்பதை விரிவாக பார்க்க போறோம். இந்த பயணத்தில் உடல் இருப்பதற்கு நன்றி. சிவன் அருள் அனைவருக்கும். ஓம் நமச்சிவாய.